ஓகே, அப்ப நம்ம போன கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த போன கிளாஸ்ல வந்து கணக்கீடு சமன்பாடுகள் என்ன செஞ்சோம் அப்படின்னா, முதலாவது பார்த்தோம். போன கிளாஸ் பார்த்துட்டு பாருங்க. சொத்து குறைதல், அதாவது சொத்து குறைவடைதலும் சொத்தை குறைச்சு சொத்துல அதிகரிக்கிற கொடுக்கல் பார்த்தோம். அதே போல சொத்தும் குறைஞ்சு சொத்து அதிகரித்து உரிமையாண்மை அதிகரித்த சந்தர்ப்பங்கள் பார்த்தோம். அதே போல சொத்து அதிகரித்தாலும் பொறுப்பு. இந்த கிளாஸ் சொத்து குறைதலையும் உரிமையாண்மை குறைதலையும், சொத்தையும் குறைக்கணும் உரிமையாண்மையும் குறைக்கணும். உதாரணத்துக்கு கொஞ்சம் வேணும் அழைக்க மாறேன், சாரி. அப்ப இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சொத்து குறைதலையும் உரிமையாண்மை குறைதலையும். அதாவது சொத்தும் குறைஞ்சு உரிமையாண்மையும் குறையுமா. அதாவது A7C கணக்கீடு சமன்பாடு. இதுல என்ன செய்யணும் அப்படின்னா, சொத்தும் குறையணுமா, அதே போல உரிமையாண்மையும் என்ன செய்யணும் அப்படின்னா குறையுமா. சொத்தும் குறைஞ்சு உரிமையாண்மையும் குறையுமா. அப்ப சொத்தும் குறைஞ்சு உரிமையாண்மையும் குறையக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள், அதாவது சொத்துலையும் குறையணும் உரிமையாண்மையும் குறையணும் அப்படின்னா, அது உரிமையாளர்கள் ஏதாவது பற்றுக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்திருக்கணும். உரிமையாளர் பற்றுக்களாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நிறுவனத்தின் செலவுகளை செலுத்துறதாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நிறுவனம் தன செலவுகளை செலுத்தியதா இருக்கலாம், அதே போல ஏதாவது நட்டங்களாக இருக்கலாம். இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா பொறுப்பு, அதாவது காசையும் குறைக்கும், அதாவது சொத்தையும் குறைக்கும், உரிமையாண்மையும் என்ன செய்யும்னா குறைக்கும். உதாரணத்துக்கு வாடகை செலுத்துறீங்க 15,000, வாடகை 15,000 அப்படின்றது காசை செலுத்துறீங்க, ஆகவே காசுல 15,000 குறைவடையும். அதே போல வாடகை செலுத்துறீங்க அப்படின்னா உரிமையாண்மை, அதாவது செலவுகளினால உரிமையாண்மை என்ன செய்யும் குறைவடையும். அப்போ உரிமையாண்மையிலும் என்ன செய்யுங்க அப்படின்னா குறைப்பீங்க. அதே போல அறவிட முடியா கடன். அறவிட முடியா கடன் அப்படின்றது கடன்பட்டோர், அதாவது கடன்பட்டோர்ன்றது குறிப்பிட்ட தொகையை வாங்க முடியாது அப்படின்னு தீர்மானிக்கிறது தான் அறவிட முடியா கடன் அப்படின்னு சொல்லும். அப்ப இந்த அறவிட முடியா கடனும் என்ன அப்படின்னா அதுவும் ஒரு செலவு. ஆகவே செலவுனால, இப்ப அறவிட முடியா கடன் 5,000 இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், செலவுனால உரிமையாண்மை குறையும். அதே மாதிரி கடன்பட்டோர்ட்ட வாங்க இயலாதுன்னு தீர்மானிச்சுட்டா கடன்பட்டோர் மீதி என்ன செய்யும் குறைக்கும், கடன்பட்டோர் மீதிய குறைக்கும். அப்ப அறவிட முடியா கடனையும் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க இதுக்குள்ள சொல்லலாம். சரி, அறவிட முடியா கடனையும் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணலாம். அப்ப இதுலயும் என்ன செய்யணும்னா அறவிட முடியா கடனும் மைனஸ் ஆகும். அப்ப இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல், அதுக்கு சில உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. உரிமையாளர் பற்று, செலுத்திய செயற்பாடு செலவுகள், அதே மாதிரி நிதி செலவுகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செயற்பாடு செலவுகள் என்ன செய்யாது, நிதி செலவுகள் உள்ளடக்காது. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, செயற்பாடு செலவுகள் அப்படின்றது நிதி செலவுகளை உள்ளடக்கப்படாத செலவுகள் தான் செயற்பாடு செலவுகள். அதாவது நிதி செலவுகள் அப்படின்றது வட்டி. இந்த வட்டி எல்லாம் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னா உள்ளடக்காம தான் நிதி செலவுகளை, அதாவது செயற்பாடு செலவுகள் கொடுப்பாங்க. சரியா, வட்டிகள் அப்படின்றது நிதி செலவுக்குள் உள்ளடங்கும். அந்த வட்டி என்ன செய்யப்பட்டாங்க அப்படின்னா இந்த செயற்பாடு செலவுகள் அப்படின்றதுக்குள்ள கொடுக்க மாட்டாங்க. சரியா, செயற்பாடு செலவுகள் அப்படின்றது நிர்வாக செலவு, விநியோக செலவு. அதாவது செலவுகள் என்ன செய்யலாம் அப்படின்னா 4 வகையா வகைப்படுத்தலாம். ஒன்று விநியோக கிரயம், அதே மாதிரி நிர்வாக செலவு, ஏனைய செலவு, அதே மாதிரி நிதி செலவு. இதுல செயற்பாடு செலவுகள் அப்படின்றது இது மூணையும் சேர்த்தது. அதாவது விநியோகம், நிர்வாகம், ஏனைய, இது மூணையும் சேர்த்ததுதான் செயற்பாடு செலவுகள் அப்படின்றது. நிதி செலவுகள் அப்படின்றது வந்து செயற்பாடு செலவுக்குள்ள என்ன செய்யறது அப்படின்னா உள்ளடக்கப்படுறது இல்லை. அப்ப அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா தேவைப்படும் எங்கேயாவது கேள்வி கேட்டு வரலாம். சரியா, ஓகே. அப்ப பாருங்க, சொத்து அதிகரிச்சு, அதாவது சொத்துலையும் என்ன செஞ்சிருக்கு, சொத்தையும் குறைச்சு உரிமையாண்மையும் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா குறைக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள். அப்ப செலவுகள், உரிமையாளர் பற்று, அதே போல நிறுவனத்தின் ஏதாவது நட்டங்கள், அதே மாதிரி நடைமுறையாளர் சொத்தின் பெருமானத்தையும் என்ன செய்யப்படும் அப்படின்னா இதெல்லாம் வரும். இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இப்ப நீங்க நார்மலா சொல்லி கொடுக்குறேன், அது வந்து என்ன செய்யணும்னா போக போக உங்களுக்கு தெரிய வந்துடும். தெரிய வரும் அப்படின்றப்ப போறப்ப கொஞ்சம் சரி, போக போக உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அதெல்லாம் பழகிடும். அதாவது நிறைய கொடுக்கல் வாங்க பதிகிறப்ப இதெல்லாம் செலவுகள் இப்படித்தான் வரும் அப்படின்றது உங்களுக்கு பழகிடும். சரியா, ஆகவே அடுத்ததையும் பார்த்துட்டு ஒரு பயிற்சி செய்வோம். சொத்து குறைதலையும் பொறுப்பு குறைதலும், அதாவது சொத்தையும் குறைக்கணும் பொறுப்பையும் குறைக்கணும். இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன பார்த்தோம், சொத்து குறைஞ்சு உரிமையாண்மை குறையுது. ஆனா இப்ப அப்படி இல்லையா, சொத்து குறைஞ்சு பொறுப்பும் குறையுது. அதாவது சொத்தும் என்ன செய்யுது அப்படின்னா மைனஸ் ஆகுது, சொத்தும் மைனஸ் ஆகுது, உரிமையாண்மையும் மைனஸ் ஆகுது. அப்ப இப்படிவற்ற கொடுக்கல் வாங்கல்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல் என்ன அப்படின்னா வங்கி கடனை செலுத்துறது. அதாவது நீங்க ஏதாவது ஒரு கடனை காசா செலுத்தி தீர்க்கிறது, ஏதாவது ஒரு கடன் பகுதிகளை காசாக செலுத்தி தீர்ப்பனம் செய்யறது. ஏதாவது ஒரு கடன் பகுதியை செய்யணும்னா காசா செலுத்தி தீர்க்கிறீங்க. சரி, ஏதாவது கடன் பகுதியை காசா செலுத்தி தீர்க்கும் பொழுது இந்த மாதிரிதான் சொத்தையும் குறைச்சி பொறுப்பையும் என்ன செய்யும் அப்படின்னா குறைக்கும். ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல்களை காசு, அதாவது சரி ஏதாவது ஒரு கடன், அதாவது ஏதாவது ஒரு கடன், சரி கடன், ஏதாவது ஒரு கடன், வங்கி கடனா இருக்கலாம், குத்தகை கடனா இருக்கலாம், கடன் கொடுத்தவர்கள் செலுத்தினார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடன்கள் என்ன செய்றீங்க உங்களோட காசை பயன்படுத்தி தீர்க்கிறீங்க அப்படின்னா அது சொத்தையும் குறைச்சி உரிமையாண்மையும் பொறுப்பையும் என்ன செய்யும் அப்படின்னா குறைக்கும். சொத்தையும் குறைச்சி பொறுப்பையும் குறைக்கும். உதாரணமா வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது 50,000 அப்படின்றாங்க. சரியா, அப்ப நீங்க என்ன செய்வீங்க, 50,000
சொத்துல மைனஸ் பண்ணுவீங்க. அதே போல உரிமையாண்மையில என்ன செய்வீங்க, சாரி பொறுப்புல என்ன செய்வீங்க, 50,000 மைனஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 15,000 இருக்காங்க. அப்ப கடன் கொடுத்தவருக்கு காசு செலுத்தினா காசு என்ன செய்யும், குறையும். ஆகவே சொத்து குறையும். அதே மாதிரி கடன் கொடுத்தவருக்கு காசு செலுத்துறப்ப பொறுப்பும் என்ன செய்யும் அப்படின்னா கடன் கொடுத்தவரும் குறைஞ்சிருவாங்க. ஆகவே பொறுப்பும் என்ன செய்யும் அப்படின்னா குறைவடையும். அப்ப இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல்கள் என்ன செய்யப்படும் அப்படின்னா உள்ளடக்கப்படும். சரியா? அப்ப இதுவும் என்ன செய்யும் அப்படின்னா ஈஸியான கொடுக்கல் வாங்கல்களை தான் என்ன செய்யப்படும் அப்படின்னா காணப்படும். அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு என்னன்னா, சென்ற வருட அட்டுருக்களை, அதாவது போன வருட அட்டுருக்களை, கடந்த வருட அட்டுருக்களை வந்து இந்த வருடத்தை தீர்க்கிறது. அது என்ன கடந்த வருட அட்டுருக்கள் அப்படின்றது? உதாரணத்துக்கு நீ உங்க வீட்டுக்கு என்ன செய்யுது அப்படின்னா லைட் பில் வருது இந்த மாசம், அதாவது 2ஆம் மாசம் லைட் பில் வருது 500 என்ன செய்யுது அப்படின்னா 2ஆம் மாசத்துக்கான லைட் பில் வருது. சரியா? நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா 2ஆம் மாசத்துக்கான பில் 500 வருது, நீங்க 2ஆம் மாசத்துக்கான பில்ல செலுத்தாம இருக்கீங்க. அப்ப இந்த செலுத்தாதது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப உங்க நீங்க கணக்கு செய்யறது 3ஆம் மாசத்துக்கான கணக்கு. சரியா? 3/31 கணக்கு தான் சரிங்க. உங்களுக்கு நீங்க என்ன செய்யல, 2ஆம் மாசம் பில்ல இன்னும் செலுத்தல. அந்த 2ஆம் மாசம் பில்ல எப்ப செலுத்துறீங்க அப்படின்னா 3ஆம் மாசம் செலுத்துறீங்க. அப்ப என்ன செய்றீங்க அப்படின்னா போன வருடத்துல போன மாசம் அட்டுருவா இருந்தத இந்த மாதத்துல நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா செலுத்தி தீர்க்கிறீங்க. அப்ப அதன் போதும் என்ன செய்யப்படும் அப்படின்னா போன வருஷம் செலுத்தாட்டி பொறுப்பா இருக்கும், அதாவது போன மாசத்துக்கு செலுத்தாட்டி பொறுப்பா இருக்கும். இப்ப அதை செலுத்துறீங்க அப்படின்னா பொறுப்பு என்ன செஞ்சிருவோம், குறைச்சிருவோம். உதாரணத்துக்கு 500 என்ன செய்வோம் அப்படின்னா பொறுப்புல குறைப்போம். அதே போல காசாத்தர செலுத்துறீங்க, அதனால காசும் குறைவடையும். இப்போ பொறுப்பும் குறைவடைந்து காசும் குறைவடையும். சரியா? அப்ப அட்டூர் செலவுகள் தீர்ப்பளவு, அட்டூர் செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த அட்டூர் சீராகம்லாம் படிக்கிறப்ப உங்களுக்கு அதுவும் என்ன செய்யும் அப்படின்னா புரியும். சரியா? அப்ப நீ பெரிய அளவுல நீங்க என்ன செய்ய தேவை அப்படின்னா குழம்பிக்க தேவையில்ல. ஓகே. அப்ப அதுக்கு அடுத்து பாருங்க கேள்வி ஒண்ணு இருக்கு, அந்த கேள்வியும் பார்த்துட்டு வருவோம். அந்த கேள்வி என்ன சொல்றாங்கன்னா பயிற்சி இலக்கம் 2. சரியா? பயிற்சி இலக்கம் 2 என்ன செய்யணும் அப்படின்னா செய்யணும். ஓகே, பயிற்சி இலக்கம் 2 எடுங்க பாருங்க. பயிற்சி இலக்கம் இருக்கு 2 பாருங்க. பக்க இலக்கம் சரி, பக்க இலக்கம் இருக்கு 46ஆம் பக்கம். பயிற்சி இலக்கம் 2 இருக்கு. சரியா? 17 கொடுக்கல் வாங்கல் இருக்கு. அதை பதிங்க பக்கம் குயிக்கா பதி முடிச்சுட்டு எல்லாமே சொல்லுங்க. சரியா? அப்ப பதிங்க. சரி, அந்த கேள்வி பாருங்க. கொஞ்சம் அட்டவணை என்ன செஞ்சோம்னா மேல போயிடுச்சுன்னா இப்ப ஏ சமன் சி சக எல். சரியா? இதான் கணக்கீட்டு சமன்பாடு. ஏ சமன் சி சக எல் அப்படின்றதுதான் கணக்கீட்டு சமன்பாடு. நான் நினைக்கிற மாதிரி அட்டவணை விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? வேற ஒன்று ஓகேண்ணா, வெயிட் பண்ணி பாருங்க. இந்த அட்டவணை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, ஏ சமன் சி சக எல். சரியா? இப்ப இதுல முதலாவது கொடுக்கல் வாங்கல் காசா மூலதனமாக ஈடுபடுத்திய காசு. மூலதனமாக ஈடுபடுத்தினா காசு என்ன செய்யும், காசு அதிகரிக்கும். அதனால சொத்து என்ன செய்யும் அப்படின்னா 1500 அதிகரிக்கும். அதே மாதிரி மூலதனமா ஈடுபடுத்தினா உரிமையாண்மையும் என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். அவை சொத்தும் அதிகரிச்சு உரிமையாண்மையும் என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். அடுத்து மூலதனமாக ஈடுபடுத்திய மோட்டார் வாகனம். மோட்டார் வாகனத்தை மூலதனமா ஈடுபடுத்தினா என்ன செய்யும், அதே போலதான் சொத்து என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். ஏன்னா மோட்டார் வாகனம் அப்படின்ற சொத்து அதிகரிக்கும். அதே போல மூலதனம்னால உரிமையாண்மை என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். வங்கி கடன் பெற்றது. வங்கி கடன் பெற்ற என்ன செய்யும், காசா தான் பெற போறீங்க, அதனால காசு அதிகரிக்கும். எவ்வளவு, 4 லட்சம் காசு என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். 4 லட்சம் காசு அதிகரிக்கும். அதே மாதிரி வங்கி கடன் அப்படின்றது பொறுப்பு. ஆகவே பொறுப்புலையும் 4 லட்சம் என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். சரியா? ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்க, குத்தகை அடிப்படையில் தளபாட கொள்வனவு. குத்தகை அடிப்படையில வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தளபாட கொள்வனவு செஞ்சிருக்காங்க. குத்தகை அடிப்படையில தளபாட கொள்வனவு செஞ்சா என்ன செய்யணும் அப்படின்னா குத்தகை அடிப்படையில் தளபாட கொள்வனவு அப்படின்றதுக்கு என்ன சொல்றீங்க, ஒரு குத்தகையில தளபாட கொள்வனவு செய்யறாங்க. தளபாடம் அப்படின்ற சொத்து தானே, அப்ப சொத்து என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். எவ்வளவு, 3 லட்சம் சொத்து என்ன செய்யும் அதிகரிக்கும். அதே மாதிரி குத்தகை அப்படின்றது பொறுப்பு. ஆகவே பொறுப்புலையும் என்ன செய்யும் அப்படின்னா 3 லட்சம் அதிகரிக்கும். சரியா? அதாவது தளபாடம் அப்படின்றது சொத்து, அதனால சொத்துக்கள் அதிகரிக்கிறோம். அதே மாதிரி குத்தகை அப்படின்றது பொறுப்பு, அதனால பொறுப்பு என்ன செய்யணும்னா அதிகரிக்கணும். ஏன்னா குத்தகை அடிப்படையில் கொள்வனவு செய்யுங்க. அடுத்து காசுக்கு வியாபார இருப்பு கொள்வனவு. காசுக்கு வியாபார இருப்பு கொள்வனவு 1 லட்சம் கொடுத்திருக்காங்க. இப்ப காசு கொள்வனவு செஞ்சா காசு என்ன செய்யும், குறைவடையும். காசு 1 லட்சம் குறைவடையும். அதே மாதிரி இருப்புகள் 1 லட்சம் என்ன செய்யும் அதிகரிக்கும். காசு 1 லட்சம் குறைவடைஞ்சு இருப்புகள் 1 லட்சம் என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். கடனுக்கு வியாபார இருப்பு கொள்வனவு செஞ்சா இருப்புகள் 1 லட்சம் அதிகரிக்கும். அதாவது இருப்புகள் என்ன செய்யும் அப்படின்னா 1 லட்சம் அதிகரிக்கும். அதே போல பொறுப்பு நாள், அதாவது
பொறுப்பு தானே இப்படி கடனுக்கு கொள்ளும் செஞ்சா பொறுப்பு தானே, அதனால பொறுப்புல என்ன செய்யும் 1,00,000 அதிகரிக்கும். சரியா? அப்ப ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் என்ன செய்தோம்னா ஈஸியா தான் இருக்கு. சரியா? உங்களுக்கு எப்படி இப்ப கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே போறப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்னா சிம்பிளா வந்துடும். சரியா? இது பெருசா என்ன செய்ய தேவை அப்படின்னா குழப்பிக்க தேவையில்ல. ஓகே, இப்ப இன்னைக்கு எப்படியுமே நான் என்ன செய்வேன்னா கொஞ்சம் வெள்ளனா தான் கிளாஸ் முடிக்க பார்ப்பேன். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஜாயின் ஆகலையே. இப்போ ஜாயின் ஆகாதனால நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த 2 இதுகளையும் படிச்சு கொடுத்துட்டு அது இல்லாம என்ன செய்வோம் அப்படின்னா கொஞ்சம் கேள்விஸ் பார்த்துட்டு என்ன செய்வோம்னா அடுத்த படத்துக்கு போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஜாயின் ஆகல. இப்போ ஜாயின் ஆகாதனால இப்போ நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் குறைவா நான் படிச்சு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு கூடுதலா படிச்சு கொடுத்துட்டு போயிட்டே அப்படின்னா அவங்களும் பாவம் தானே. இப்போ அவங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுத்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கேட்க முடியாது. ரெக்கார்டிங் கொடுத்து படிக்கிறதோட கிளாஸ்ல வந்து டவுட் கேட்டு படிக்கிறது தான் என்ன செய்யணும்னா கிளியரா இருக்கும். அதனால கிளாஸ் என்ன செய்ய மாட்டேன், கொஞ்சம் கூட நேரம் வச்சிருக்க மாட்டேன். அதாவது 3 hours கிளாஸ் என்ன செய்யணும்னா 2 hours என்ன செய்யணும்னா முடிக்க பார்ப்போம். சரியா? ஏன்னா இன்னைக்கு இந்த கேள்வியோட என்ன செய்யும் அப்படின்னா இன்னொரு 2 கேள்விகள் பார்ப்போம். கேள்விகள் பார்த்துட்டு அதே மாதிரி கேள்விகள் ஒரு 2 பார்ப்போம். பார்த்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா கிளாஸை முடிப்போம். சரியா? இல்லாட்டி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா எனக்கு பாடத்தை முடிக்கத்தான் வந்தேன். அதை கனெக்ஷன் பாடையும் அதையும் படிச்சு கொடுத்துலாம் தான் வந்தேன். பட் என்னன்னா நிறைய பேர் ஜெயினாங்களே என்ன நம்ம என்ன செய்யணும்னா வெயிட் ஆகி கொஞ்சம் வெள்ளனா நீங்க முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல என்ன செய்யும் அப்படின்னா மிச்சத்தை பார்க்கலாம். சரியா? ஓகே, அப்ப அடுத்து பாருங்க உரிமையாளர் பற்றிய காசு. உரிமையாளர் பற்றிய காசு 50,000. அப்ப பற்று அப்படின்றதுனா காசா பற்றிருக்காரு, அதனால காசு குறைவடையும். அதே மாதிரி பற்று அப்படின்றது உரிமையாண்மை என்ன செய்யும் அப்படின்னா குறைக்கும் சொல்லியிருக்கேன். சரியா? அடுத்தே போல உரிமையாளர் பற்றிய பொருள் அப்படித்தான் என்ன செய்யும், பொருள் குறைவடையும். பொருள் என்ன செய்ய போனா எவ்வளவு குறைவடைய போகுது அப்படின்னா பொருள் 30,000 குறைவடையும். அதே போல உரிமையாண்மையில 30,000 என்ன செய்யும் அப்படின்னா குறைவடையும். அதாவது பொருள் 30,000 குறைவடையும். அதே மாதிரி உரிமையாண்மையும் என்ன செய்யும் அப்படின்னா 30,000 குறைவடையும். அடுத்து பாருங்க 1,00,000 கிரயமான பொருட்கள் 1,50,000 காசு விற்கப்பட்டிருக்கு. இது புதுசா இருக்கு. அதாவது 1,00,000 கிரயமானது 1,50,000 காசு வித்திருக்காங்க. இது எப்படி பதியலாம் அப்படின்னா காசு வித்திருக்காங்க. காசு வித்த எவ்வளவு காசு வாங்கியிருப்பீங்க? 1,50,000 காசு வாங்கியிருப்பீங்க. அதாவது நீங்க காசுக்கு வித்திருக்கீங்க அப்படின்னா காசு எவ்வளவு வாங்கியிருப்பீங்க? கடன்பட்ட வாடிக்கையாளர்கிட்ட இருந்து 1,50,000 வாங்கியிருப்பீங்க. அப்ப காசுல 1,50,000 அதிகரிங்க. நீங்க கூட என்ன செய்யலாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். அப்ப என்ன 1,50,000 அதிகரிங்க. அதே போல நிறுவனத்துல இருந்து எவ்வளவு இருப்புகள் நீங்க வெளியே கொடுத்துருக்கீங்க, அதாவது வாடிக்கையாளருக்கு எவ்வளவு பெருமதியான இருப்புகள் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 1,00,000 பெருமதியான இருப்புகள் கொடுத்துட்டீங்க. சரியா? நீங்க 1,00,000 இருப்பது கொடுத்துட்டு அவர்கிட்ட 5,00,000 1,50,000 வாங்கியிருக்கீங்க. சரியா? அப்ப இன்னைக்கு 1,00,000 இருப்புகள் என்ன செய்யும்? குறைவடையும். அதே போல இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? 1,00,000 இப்ப உங்ககிட்ட என்ன செய்யுது அப்படின்னா உங்க கடைக்கு உங்களுக்கு கடை இருக்கு. அந்த கடைக்கு என்ன செய்றீங்க? நீங்க டவுன்ல போயிட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்க. வாங்கிட்டு வந்தா அந்த பொருளை விற்கிற சந்தர்ப்பத்துல வாங்கிட்டு வந்த விலைக்கு விற்பீங்களா அதோட கூட வச்சு விற்பீங்களா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் லாபம் ஒண்ணு வச்சுதான் என்ன செய்வீங்க அப்படின்னா விற்பீங்க. சரியா? அந்த லாபம் உரிமையாண்மையை அதிகரிக்கும். அதே போலத்தான் இப்ப இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நீங்க 1,00,000 கொள்வனை செஞ்சிருக்கீங்க. அதை கொள்வனை செஞ்சது ஒரு லாபம் 50,000 வச்சு நீங்க 1,50,000 விற்கிறீங்க. அப்ப இந்த லாபம் 50,000 என்ன செய்யும் அப்படின்னா உரிமையாண்மையை அதிகரிக்கும். லாபம் 50,000 உரிமையாண்மையை அதிகரிக்கும். இதே நட்டமா இருந்தா உரிமையாண்மை என்ன செய்யணும்னா குறைக்கும். சரியா? லாபம் உரிமையாண்மையை அதிகரிக்கும், நட்டம் உரிமையாண்மையை குறைக்கும். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க 80,000 கிரயமான பொருட்கள் 1,50,000 விற்பனை செய்யப்பட்டிருக்கு. சரி, 1,30,000 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அதாவது 80,000 கிரயமான பொருட்கள் 1,30,000 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அப்ப 80,000 அப்படின்ற இருப்புகள் என்ன செய்யும் அப்படின்னா குறைவடையும். குறைவடைதல் இருப்புகள் குறைவடைதல் உறுப்புகள் கொடுத்துருவீங்க. அதே மாதிரி கடன்பட்டோர் என்ன செய்வாங்க? 1,30,000 கடன்பட்டோர் என்ன செய்வாரு? அதிகரிப்பாரு. 1,30,000 கடன்பட்டோர் என்ன செய்வார் அப்படின்னா அதிகரிப்பாரு. அப்ப லாபம் என்ன செய்யும்? 50,000 அதிகரிக்கும். லாபம் எவ்வளவு அதிகரிக்கும்? 50,000 அதிகரிக்கும். சரியா? அப்ப ரொம்பவே ஈஸியா தான் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பொருட்கள் வாங்கணும் இருக்கு. அடுத்து கடன்பட்டோர் தந்த காசு. கடன்பட்டோர் தந்த காசு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 40,000 கொடுத்திருக்காங்க. கடன்பட்டோர்ட்ட காசு வாங்கினா எப்படி பாத்தீங்க? காசுல 40,000 அதிகரிப்பீங்க, கடன்பட்டோர்ல 40,000 என்ன செய்யணும்னா குறைப்பீங்க. காசுல 40,000 அதிகரிப்பீங்க, கடன்பட்டோர்ல 40,000 குறைப்பீங்க. அடுத்து வங்கி கடன் பெற்றது. அதாவது வங்கி கடன் என்ன செய்வீங்க? திருப்பி ஒரு வங்கி கடன் வாங்குறீங்க 50,000. அப்போ வங்கி கடன் பெற்ற என்ன செய்யும் அப்படின்னா 50,000 காசு அதிகரிக்கும். அதே போல பொறுப்பும் 50,000 என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். அடுத்து குத்தகை கடன் தவணம் திருப்பி செலுத்த. குத்தகை கடன் திருப்பி செலுத்திருக்கீங்க. அப்ப திருப்பி செலுத்தினா காசு என்ன செய்யும்? குறைவடையும். அதே மாதிரி பொறுப்பும் என்ன செய்யும் அப்படின்னா குறைவடையும். ஏன் பொறுப்பு என்ன செஞ்சிடும் அப்படின்னா தவணை கட்டணம் செலுத்த செலுத்த பொறுப்புகள் குறைஞ்சிக்கிட்டு வரும். அதுக்கடுத்து கடன் வட்டி செலுத்தியது. கடனுக்கான வட்டி செலுத்தியது அது வந்து ஒரு செலவு. அதாவது கடனுக்கான வட்டி அப்படின்றது செலவு. கடன் வட்டி செலுத்தியது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 40,000 கொடுத்திருக்காங்க. 40,000 ஒரு 40,000 கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த 40,000 எப்படி பதிவீங்க அப்படின்னா கடன் வட்டி அப்படின்றப்ப காசு என்ன செய்வீங்க அப்படின்னா குறைப்பீங்க. அதே போல உரிமையாண்மையும் குறைக்கணும். ஏன்னா வட்டி அப்படின்றது ஒரு செலவு, அதனால உரிமையாண்மையும் என்ன செய்யணும் அப்படின்னா குறைக்கிறோம். அடுத்து இன்னும் 2 கொடுக்கல் வாங்கிட்டு அந்த 2 கொடுக்கல் வாங்கி இருப்பது. சரியா? A7 C7
சரியா? இதுல என்ன செய்யணும் அப்படின்னா இது பாத்தீங்க அதே கொடுக்கல் வாங்கல இது பாத்தீங்கன்னா சரி, அதுல மிச்சம் இருக்க 2 கொடுக்கல் வாங்கல. வாடகை வருமானம் பெற்றது. வருமானம் அப்படின்றனால உரிமையாண்மை அதிகரிக்கும். சரியா? வருமானம் அப்படின்னா உரிமையாண்மை என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். வாடகை வருமானம் அப்படின்னா காசா வாங்கியிருப்பீங்க, காசா வாங்கினா காசும் அதிகரிக்கும். ஆகிய உரிமையாண்மையும் அதிகரிக்கும், சொத்தும் அதிகரிக்கும். அடுத்து சம்பளம் செலுத்தியது, அதாவது சம்பளம் செலுத்தியிருந்தா காசு என்ன செய்வீங்க, செலுத்திருப்பீங்க, அப்ப காசு வெளியே போகும், அதனால சொத்து குறைவடையும். சம்பளம் அப்படின்ற செலவுனால உரிமையாண்மையும் குறைவடையும். சரியா? இப்ப பாருங்க, இந்த கொடுக்கல் வாங்கல்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஈஸியான கொடுக்கல் வாங்கல் தான் இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், சில சமயங்கள் டெஸ்ட்டை படிக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். மற்றபடி என்ன செய்யணும் அப்படின்னா ஓவரால் கொஞ்சம் ஈஸியா தான் என்ன செய்யணும்னா கணக்குகள் இருக்கும். சரியா? இப்ப நீங்க எதுக்குமே என்ன செய்ய அப்படின்னா பயப்படாம கணக்குகள் செஞ்சுக்கிட்டு போகலாம். சரியா? ஓகே. இப்போ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேட்டுக்கணும். சரி, அடுத்து என்ன செய்யப்படுது அப்படின்னா அடுத்து பார்ப்போம். டவுட் இல்லை அப்படின்னா அடுத்தது பார்ப்போம். அடுத்து வந்து 4 விதமான இதுகள் இருக்கு. அதாவது 4ஐயும் ஒன்னா பார்த்துட்டு என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு பயிற்சி வேணும்னா ஃபுல் பயிற்சி வேணா என்ன செய்வோம்னா செய்வோம். ஏன்னா இடையில நாங்கள் பயிற்சி போடல, அது 2 நாளுமே என்ன செய்யணும்னா ஈஸியானதா இருக்கிறதுனால நாங்க என்ன செய்யறோம்னா இடையில பயிற்சின்னு போடல. அப்ப அடுத்து இருக்கிறது வந்து பொறுப்பும் அதிகரித்து பொறுப்பு குறையுது. அதாவது பொறுப்புல அதிகரிச்சு பொறுப்பே குறையலாம். அப்படிப்பட்ட பொருட்கள் வாங்கல் என்னது? பொறுப்புல அதிகரிக்குதான், அதே போல பொறுப்பே குறைஞ்சிருந்தான். பொறுப்பு அதிகரிச்சு பொறுப்பு குறைவடையக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உரிமையாளர் தனது சொந்த சரி சரி அதாவது பொறுப்பு அதிகரிச்சு பொறுப்பே குறையுது. பொறுப்பு அதிகரித்து பொறுப்பு குறைவடையும் சந்தர்ப்பங்கள், ஏதாவது ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை தீர்க்குறீங்க. உதாரணத்துக்கு பொறுப்பு அதிகரித்து பொறுப்பு குறைவடையுது. உதாரணத்துக்கு ஏன்ற நபர்கிட்ட நீங்க காசு செலுத்தணும், ஏன்ற நபருக்கு காசு கொடுக்கணும். நீங்க போய் பி கிட்ட கடை வாங்குறீங்க, கடை வாங்கி ஏக்கு கொடுக்குறீங்க. அப்ப ஏன்ற நபர்கிட்ட கடன் குறைவடையும், அதே மாதிரி பீன்ற நபர்கிட்ட கடன் என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்ப என்ன செய்யுது அப்படின்னா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் தீர்ப்பனம் செய்யறது, ஏதாவது ஒரு கடனை பெற்று இன்னொரு கடன்கள் என்ன செய்யுது அப்படின்னா தீர்ப்பனம் செய்யறது தான் இந்த பொறுப்பை அதிகரித்து பொறுப்புலை குறையக்கூடிய கொடுக்கல் வாங்கல். பொறுப்பு அதிகரித்து பொறுப்புல குறைவடையக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் அப்படின்றப்ப ஏதாவது ஒரு கடனை பெற்று அந்த கடன் என்ன செய்யறது அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு கடன் பெற்று இன்னொரு கடன் என்ன செய்யணும்னா தீர்ப்பனம் செய்யற முறைகள். ஏதாவது ஒரு கடன் பெற்று இன்னொரு கடன்களை தீர்ப்பனம் செய்யக்கூடிய முறைகள். இதுதான் பொறுப்பை அதிகரித்து பொறுப்பிலே குறைவடையக்கூடிய கொடுக்கல் வாங்கலா இருக்கும். பொறுப்பை அதிகரித்து பொறுப்பை குறைக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களா இருக்கும். சரியா? சரி. அப்ப இதை என்ன செய்யுங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஓகேவா? ஓகே. அப்ப இது வந்து என்ன செய்யணும், பெரிய அளவு கொடுக்கல் வாங்கல, அது ஈஸியான பொறுப்பு அதிகரித்து ஏதாவது ஒரு கடன் வாங்குறீங்க, இன்னொரு கண்ணை தீர்க்கிறீங்க, அவ்வளவுதான். அதுக்கடுத்து பாருங்க, உரிமையாண்மை அதிகரித்தலையும் பொறுப்பு குறைவடைதலும். உரிமையாண்மை அதிகரித்து பொறுப்பு குறையணும்னா பொறுப்பு குறையணும்னது ஏதாவது ஒரு கடனை தீர்க்கணும் அல்லது அட்டுறு செலவை தீர்க்கணும். சரியா? பொறுப்பு குறையணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு என்ன செய்யணும் அப்படின்னா அட்டுறு செலவினங்களோ அல்லது ஏதாவது கடன்களோ என்ன செய்யணும்னா காசா கொடுத்து தீர்க்கணும். அப்ப இந்த உரிமையாண்மை அதிகரிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரிமையாண்மை அதிகரிக்கிறப்ப உரிமையாளர் தனது சொந்த பணத்துல, அதாவது அவருடைய பணத்துல இருந்து, உதாரணம் உங்க நிறுவன கலாப்பெட்டியில இருந்து, நிறுவனத்துல என்ன செய்யணும்னா லாட்ச் இருக்கும், அந்த லாட்ச்ல இருந்து காசு எடுத்து கொடுக்காம உங்க சேப்ல இருக்க காசு, அதாவது உங்க கையில இருக்க காசு நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா அதாவது உங்களோட பையில இருக்க காசு நீங்க எடுத்து கொடுக்குறீங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்தின் போது பொறுப்பு குறைவடையும். ஏன்னா எப்படியுமே பொறுப்பு குறையுது, காசு செலுத்துற பொறுப்பு குறைஞ்சிருச்சு, பொறுப்பு குறைவடையும். அதே போல உரிமையாண்மை என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். உரிமையாண்மை என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். அப்ப நிறுவனத்தின் பொறுப்புகளை உரிமையாளர் தனது சொந்த பணத்தில் தீர்ப்பனம் செய்தார். நிறுவனத்தின் பொறுப்புகளை உரிமையாளர் தனது சொந்த பணத்தில் தீர்ப்பனம் செய்தார். உரிமையாண்மை அதிகரித்து பொறுப்பு என்ன செய்யும் அப்படின்னா குறைவடையும். உரிமையாண்மை அதிகரித்து பொறுப்பு குறைவடையும். அப்ப இதை கொஞ்சம் என்ன செய்யுங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு மேல இன்னொன்னு அப்படின்னா முக்கியமானது, இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மேலதிக மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதை வந்து மேலதிக மூலதனம் அப்படின்ற ஒரு சொத்துவத்தை பயன்படுத்தி என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். அதாவது பொறுப்பு அதிகரித்து பொறுப்பு குறைஞ்சு உரிமையாண்மை அதிகரிச்சுச்சு அப்படின்னா, பொறுப்பு குறைஞ்சு உரிமையாண்மை அதிகரிச்சுச்சு அப்படின்னா அதை மேலதிக மூலதனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும். சரியா? ஏன்னா அது உரிமையாண்மை அதிகரிக்கக்கூடியது ஒண்ணு மேலதிக மூலதனமா இருக்கணும் அல்லது மூலதனமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா வருமானங்களா இருக்கணும். இப்ப கடை கொடுத்தவருக்கு காசு இருக்குன்னா அது வருமானமா இல்ல. அதே மாதிரி மூலதனம் அப்படின்றதுக்குள்ளே வராது. ஏன்னா மூலதனம் அப்படின்றது ஆரம்பத்துல போடுறது, மேலதிக மூலதனம் அப்படின்றது நிறுவனமே கொண்டு போறப்ப போடுறது. அப்ப இங்க எனக்கு என்ன செஞ்சிருக்கு, மேலதிக மூலதனமா தான் ஈடுபடுத்திருக்காங்க. சரியா? உரிமையாண்மை அதிகரிக்கக்கூடிய 2 சந்தர்ப்பங்கள் என்னது, ஒண்ணு மூலதனம் போடுறது அல்லது மேலதிக மூலதனம் போடுறது, அப்படி இல்லை அப்படின்னா வருமானங்கள்.
எனக்கு இது கடன் கொடுத்தது காசு செலுத்துனது வருமானமா இல்ல. அப்ப அதனால வருமானத்துக்குள்ள வராது. ஆகவே மேலதிக மூலதனமா தான் என்ன செய்யணும் அப்படின்னா அதை கருதணும். சரியா? இது வந்து இப்போ உங்களுக்கு தேவைப்படாது. லாப நட்ட கண்டுபிடிக்கிறப்ப என்ன செய்யணும்னா கட்டாயம் தேவைப்படும். இதுல மேலதிக மூலதனமா கண்டுள்ளது. அப்ப உரிமையாளர் தனது சொந்த பணத்தில் நிறுவனத்தின் பொறுப்புகளை திருத்தர செய்யும். உரிமையாண்மை குறைவடைந்து பொறுப்பும் என்ன செய்யும் அப்படின்னா உரிமையாண்மை அதிகரித்து பொறுப்பு என்ன செய்யும் அப்படின்னா குறைவடையும். சரியா? ஓகே. அப்ப அதையும் என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கு அடுத்து இருக்க கொடுக்கல் வாங்கல் பாருங்க. சரி, இதெல்லாம் ஈஸியா இருக்கிறதுனால தான் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா நார்மலா சொல்லிக்கிட்டு போறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன செய்யணும் கொஞ்சம் பயிற்சிகள் செய்யறப்ப ஈஸியா வழங்கக்கூடியதா இருக்கும். சரி, அதுக்கு அடுத்து இருக்க பாருங்க. உரிமையாண்மை குறைதலையும் பொறுப்பு அதிகரித்தலையும் ஏற்படுது. உரிமையாண்மை குறைஞ்சு பொறுப்பு அதிகரிக்கணுமா? அதாவது இங்க என்ன செய்யுது அப்படின்னா உரிமையாண்மை குறையுது. சரியா? ஆனா பொறுப்பு அதிகரிக்குது. இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல்கள் என்ன? அது என்ன பார்த்தோம் அப்படின்னா உரிமையாளர் இப்ப நிறுவனத்தின் பேர்ல நீங்க போய் பேங்க்ல லோன் வாங்குறீங்க. சரியா? நிறுவனத்தின் பேர்ல போயிட்டு லோனை வாங்கிட்டு உங்க தேவைக்கு நீங்க எடுத்துட்டு போயிருந்தீங்க வீட்டுக்கு. சரியா? அதாவது நிறுவனத்தின் பேர்ல லோனை வாங்கினா நிறுவனத்தின் பொறுப்பு என்ன செய்யும் அதிகரிக்கும். அதே உங்க தேவைக்காக நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது பற்றா கருதிடுவீங்க. அதனால உரிமையாண்மை குறைஞ்சிடும். சரியா? அப்ப உரிமையாளர் அதாவது நிறுவனத்தின் பேர்ல கடன்களை வாங்கி உங்க தேவைக்காக நீங்க பயன்படுத்துற செயல்முறைகள் இதுக்குள்ள உள்ளடங்கும். சரியா? அதே மாதிரி அந்த மாதிரியான செயல்முறைகள் வாங்கி கடன் பெறது, குத்தகை கடன் பெறது, கடன் கொடுத்தவட்ட வாங்கி நீங்க உங்க வீட்டுக்காக எடுத்துட்டு போறது காசு. அப்ப அது வந்து என்ன அப்படின்னா உரிமையாண்மை அதிகரித்தலை உரிமையாண்மை குறைதலையும் பொறுப்பு அதிகரித்தலையும் ஏற்படுத்தும். உரிமையாண்மை குறைதலையும் பொறுப்பு அதிகரித்தலையும் என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படுத்தக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள். இதுக்கெல்லாம் நிறைய வகையிலான உதாரணங்கள் இல்ல. நிறைய வகையான உதாரணங்கள் உள்ளது மேல உள்ளது. அதுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா நிறைய கேள்விகள் பார்த்தோம். இதுக்கு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா நிறைய வகையிலான உதாரணங்கள் இதுக்கு வந்து சின்னதான் நிறைய கொஞ்சமான உதாரணங்கள் தான் இருக்கு. சரியா? ஒவ்வொரு உதாரணங்கள் தான் இருக்கு. அடுத்து இருக்கு உரிமையாண்மை அதிகரித்து உரிமையாண்மை குறையணும். அதாவது உரிமையாண்மை அதிகரிச்சு உரிமையாண்மை குறையணும். இப்ப நான் முதலே சொன்னேன் உரிமையாண்மை அதிகரிக்கணும் அப்படின்னா ஒண்ணு வருமானங்களா இருக்கணும் அல்லது மேலதிக மூலதனமா இருக்கணும். சரியா? அதே மாதிரி உரிமையாண்மை குறையணுமா? அப்படியாவது என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா நிறுவனத்தின் செலவுகள் இருக்கிற செலவுகள்னால உரிமையாண்மை குறையும். அப்ப அந்த செலவுகள்னால உரிமையாண்மை குறையிற சந்தர்ப்பத்துல அந்த உரிமையாண்மை தனது சொந்த பணத்தை செலுத்திருக்கணும். உதாரணம் செலவுகளை நிறுவனத்தின் காப்புறுதி கட்டணத்தை உரிமையாளர் தனது சொந்த பணத்துல செலுத்தினார் அப்படின்னா தனது சொந்த பணத்துல தான் செலுத்திருக்காரு. அதனால அது என்ன செய்யும் உரிமையாண்மை அதிகரிக்கும். ஏன்னா மேலதிக மூலதனமா கருத்து சொல்லியிருக்கேன். அப்ப அது உரிமையாண்மை என்ன செய்யும் அதிகரிக்கும். அதே போல யார்கிட்ட காப்புறுதி கட்டணம் செலுத்துறாருன்னா நிறுவனத்தின் செலவை செய்யறாரு. நிறுவனத்தின் காப்புறுதி செலவை செய்யறாரு. அப்ப அதனால நிறுவனத்தின் செலவுகள் என்ன செய்யும் குறைவடையும். நிறுவனத்தின் செலவுகள் குறைவடையும். சரியா? இப்ப முதலாவது என்ன செய்யணும்னா அதாவது உரிமையாண்மை அதிகரித்தல் உரிமையாண்மை குறைஞ்சிச்சு. அதாவது உரிமையாளர் தனது சொந்த பணத்தில் நிறுவனத்தின் செலவுகளை என்ன செய்யுது அப்படின்னா செய்யறது. உரிமையாளர் தனது சொந்த பணத்தில் நிறுவனத்தின் செலவுகளை தீர்ப்பனம் செய்தல் அப்படின்றது வரும். உரிமையாளர் தனது சொந்த பணத்துல நிறுவனத்தின் செலவுகளை தீர்ப்பனம் செய்தல் அப்படின்றது உள்ளடக்கப்படும். சரியா? பாருங்க, இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. இல்ல அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா அடுத்த கேள்விகளுக்கு போகும். ஓகே. அப்ப அடுத்து இருக்கிறது என்ன செய்யணும்னா பயிற்சி தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுது. சரியா? அப்ப அந்த பயிற்சியை தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா பக்க இலக்கம் 46 எடுங்க. பக்க இலக்கம் 46னா 46 பக்கம் தானே இருக்கு. பயிற்சி இலக்கம் பயிற்சி இலக்கம் 5 இருக்கு. எனக்கு இடையில இருந்த பயிற்சி இலக்கம் பயிற்சி இலக்கம் ஆயிருக்குன்னா ஒவ்வொரு பயிற்சியும் இருக்கு. அந்த பயிற்சியெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. சரியா? இப்ப நான் உங்களுக்கு பயிற்சி இலக்கம் சொல்றேன், அந்த பக்கத்தை எடுங்க நீங்க. சரியா? நான் சொல்ற பயிற்சி நீங்க என்ன செய்யணும்னா செய்யும். நீங்க எடுங்க. நாலாவது பயிற்சி எடுங்க. நாலாவது வேணாம். நாலாவது இருக்கு. ஆறாவது பயிற்சி பயிற்சி இலக்கம் 6. பயிற்சி இலக்கம் 6 நான் என்ன செய்யறேன் அப்படின்னா விளங்கப்படுத்துறேன். நீங்க என்ன செய்யணும்னா மேல இருக்க பயிற்சிகள் எல்லாம் என்ன செய்யணும்னா செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கணும். சரியா? ஓகே. அப்ப நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இதை கொஞ்சம் குயிக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது மேற்குறித்த கொடுக்கல் வாங்கல்கள் A7 C7 L அப்படின்ற கணக்கு சமன்பாடுல மட்டும் பதிங்க. சரியா? முதலாவது சமன்பாட்டுல மட்டும் பதிவு செஞ்சா போதும். சரியா? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஒரு சின்ன ஒரு டைம் தானே. அந்த தர்ஷன் நிறுவனம் அப்படின்றது அந்த தர்ஷன் நிறுவனத்தை தான் என்ன செய்யணும்னா செய்யும். சரியா? குயிக்கா ட்ரை பண்ணுங்க.
சரி, அப்ப பாருங்க, அதுக்கு என்னன்னா A7 C7 கணக்கீடு சமன்பாட்டில் தான் என்ன செய்யணும் அப்படின்னா பதிவு சொல்லியிருக்காங்க. அப்ப A7 A7 C7 அப்படின்ற கணக்கீடு சமன்பாட்டில் சரியா. ஒரு கணக்கு எடுத்தோன்னா அந்த கணக்கு கொஞ்சம் வெயிட்டா செய்யாங்க. சிம்பிள் கணக்கு அப்படின்றத கொஞ்சம் மைண்ட்ல செட் பண்ணிங்க. அப்ப உங்களுக்கு கணக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஈஸியா செய்யலாம். இல்ல கணக்கு எடுத்தோடனே கணக்கு கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் அப்படின்ற நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, கணக்கு செய்யறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சரியா. எப்பயுமே கணக்கு எடுத்தோன்னே அந்த கணக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றத நினைச்சு கணக்கு செய்யும். ஓகே, அடுத்து அதுல பாருங்க, தன்னிடம் உள்ள 7 லட்சம் காசினையும் 6 லட்சம் மோட்டார் வாகனத்தையும் நிறுவனத்துக்கு மூலதனத்துக்காக பயன்படுத்துறாங்க. அப்ப 7 லட்சம் என்ன செய்யும், காசு அதிகரிக்கும். 7 லட்சம் காசு அதிகரிக்கும். அதே மாதிரி 6 லட்சம் என்ன செய்யும், மோட்டார் வாகனம் அதிகரிக்கும். அப்ப காசு அதிகரிக்கும், அதே மாதிரி மோட்டார் வாகனம் என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். காசு 7 லட்சம் அதிகரிக்கும், மோட்டார் வாகனம் 6 லட்சம் என்ன செய்யும் அதிகரிக்கும். இது ரெண்டையுமே சேர்த்து நீங்க உரிமையாண்மையில அதிகரிக்கலாம், இதை தனித்தனியா கூட வைக்கலாம் சரியா. ஏன்னா ரெண்டுமே மூலதனம் தானே. அப்ப ரெண்டையுமே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரேடியா மூலதனம் அப்படின்றத அதிகரிக்கலாம், அப்படி இல்ல தனித்தனியா கூட அதிகரிக்கலாம். ரெண்டையுமே ஒரேடியா அதிகரிச்சிங்க அப்படின்னா 1300 அப்படின்றது இன்னைக்கு வச்சீங்கன்னா சரி சரியா. இல்ல அப்படின்னா 700 ஒரு தனியாவும் 600 ஒரு தனியாவும் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா கணக்குகளை பதிவு சரியா. ஆனா பொருத்தமானது ரெண்டையுமே ஒன்னா சேர்த்து வைக்கிறது மூலதனத்துல. அடுத்து பாருங்க, 4 லட்சம் பெறுமதியான இருப்புக்கள் கொள்வனவு செய்யப்பட்டது, 2 லட்சம் காசு செலுத்தப்பட்டது. அதாவது 4 லட்சம் பெறுமதியான வியாபார இருப்புகள் கொள்வனவு செய்யப்பட்டது, 2 லட்சம் காசு செலுத்தப்பட்டிருக்கா. பாருங்க, 4 லட்சத்துக்கு கொள்வனவு செஞ்சிருக்காங்க, ஆனா 2 லட்சம் தான் காசு செலுத்திருக்காங்க. மீதி 2 லட்சத்தை என்ன செய்றாங்க, தவணை அடிப்படையில செலுத்துறாங்க. அப்ப பாத்துங்க, 4 லட்சம் இருப்புக்கள் கொள்வனவு செஞ்சிருக்கீங்க தானே. அப்ப இருப்புக்கள் கொள்வனவு செஞ்சா என்ன இருக்கும், 4 லட்சம் இருப்பு அதிகரிக்கும். காசு எவ்வளவு செலுத்துறீங்க, 2 லட்சம். காசு எவ்வளவு குறையும், 2 லட்சம். மிச்சம் இருக்கிறது என்ன செய்யணும், செலுத்தல. அப்ப அது பொறுப்பு. ஏன்னா பொறுப்பு செலுத்த வேண்டியது தானே, செலுத்த வேண்டியது அது பொறுப்பு. அதனால பொறுப்புல என்ன செய்யணும், 2 லட்சத்தை கூட்ட போறீங்க. ஏன்னா செலுத்த இருக்க 2 லட்சம், அதனால பொறுப்புல 2 லட்சத்தை கூட்டுறோம் சரியா. ஓகே, அடுத்து பாருங்க, மக்கள் வங்கியிடமிருந்து 5 லட்சம் வங்கி கடன் பெறப்பட்டது. மக்கள் வங்கியிடமிருந்து 5 லட்சம் கடன் பெறப்பட்டிருந்தா, மக்கள் வங்கியிடமிருந்து 5 லட்சம் கடன் பெறப்பட்டிருந்தா என்ன செய்யும், காசு அதிகரிக்கும், அதே போல பொறுப்பும் அதிகரிக்கும். ஓகே, அதாவது ஏன் அந்த 2வது கொடுக்கல் வாங்கல் எப்படி பாத்துங்க. இப்ப 2வது கொடுக்கல் வாங்கல் ஏன் அப்படின்னா, 4 லட்சம் என்ன செய்யணும் அப்படின்னா இருப்புகள் கொள்வன செஞ்சா இருப்புகள் என்ன செய்யும் அதிகரிக்குது. அதே போல காசு எவ்வளவு செலுத்தீங்க, 2 லட்சம் தான் செலுத்தீங்க. அப்ப 2 லட்சம் காசு குறையணும். அதனாலதான் 4 லட்சம் இருப்பு அதிகரிச்சு 2 லட்சம் காசு என்ன செஞ்சிருக்கோம், குறைச்சிருக்கோம் சரியா சொத்துல. அதே போல இன்னும் 2 லட்சம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா செலுத்த இருக்கு. இன்னும் 2 லட்சத்தை நீங்க செலுத்துறதுனால நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னா பொறுப்புல காட்டியிருக்கோம் சரியா. சரி, அது பெரிய அளவு ஒண்ணுமே இல்லை, அதை கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா கிளியர் ஆகும். பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க திருப்பி. ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க, இப்ப 90,000 கிரயமான பொருட்கள் 2 லட்சம் கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. 2 லட்சம் கிரயமான பொருட்கள், 90,000 கிரயமான பொருட்கள் 2 லட்சம் விற்கப்பட்டிருக்கு கடனுக்கு. அப்ப என்ன செய்யும், 90,000 இருப்பு குறைவடையும். அதே மாதிரி 2 லட்சம் இருப்பு கடன் பெற்றோர் அதிகரிப்பாங்க. லாபம் என்ன செய்யும்னா 1,10,000 லாபத்துல அதிகரிக்கும். ஏன்னா கிரயத்துக்கும் விற்பனை விலைக்கும் இடையிலான வித்தியாசம் லாபம் அப்படின்னு சொன்னேன். அப்ப லாபம் என்ன செய்யும்னா 1,10,000 அதிகரிக்கும். 9,000 கிரயம் கொண்டதும் 20,000 பட்டியல் விலையான பொருட்கள் என்ன செய்யும், வாடிக்கையாளர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அப்ப 9,000 கிரயம் கொண்டதும் 20,000 பட்டியல் விலையான பொருட்கள் என்ன செய்யுது, வாடிக்கையாளர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க, உத்திருப்பம் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன செய்யும் அப்படின்னா நிறுவனத்துக்கு புதுசா உறுப்புகள் வந்துடும். இப்ப பாருங்க, உத்திருப்பம் அப்படின்றது நிறுவனத்துக்கு ஒரு இருப்பு வர்றது. நீங்க ஒருத்தர் விக்கிறீங்க, அவர் இல்ல உங்களோட பொருள் எனக்கு சரி வரல அப்படின்ட்டு அவர் உங்களுக்கு கொடுத்துடுறாரு, அதுதான் உத்திருப்பம் அப்படின்னு சொல்றது. அப்ப உத்திருப்பத்தின் போது என்ன செய்யப்படும் அப்படின்னா, உத்திருப்பத்தின் போது அதாவது உத்திருப்பம் செய்யற சந்தர்ப்பத்துல நிறுவனத்துக்கு என்ன செய்யும், பொருள் வரும். அதாவது நீங்க வித்த பொருள் நிறுவனத்துக்கு வந்துடும். அப்ப என்ன செய்யும், பொருள் 9,000 அதிகரிக்கும். ஏன்னா வித்த பொருள் வருது, அதனால பொருள் என்ன செஞ்சிடும், 9,000 அதிகரிச்சிடும். கடன்பட்டோர் என்ன செஞ்சுவாங்க, இப்ப நீங்க அந்த கடன்பட்டோர்ட்ட அந்த 9,000 அதாவது 9,000 கிலோமீட்டர் 20,000 பட்டியல், அந்த 20,000 பட்டியல் விலை என்ன செய்தாலும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப 20,000 கடன்பட்டோர் என்ன செஞ்சுவாங்க, குறைஞ்சிருவாங்க. அதாவது இங்க பதிவு செஞ்சதுக்கு எதிராக பதிவுங்க. அதாவது இங்க 90,000 இருப்ப குறைச்சிருக்கீங்க, இங்க 9,000 இருப்ப கூட்டுறீங்க. இங்க கடன்பட்டோர் 2 லட்சம் அதிகரிச்சிருக்கீங்க, 20,000 குறைக்கிறீங்க. உட்திருப்பப்பட்ட அதுக்கு எதிரான பதிவு. அதே மாதிரி கணிக்கும் லாப 11,000 என்ன செய்றீங்க, குறைப்பீங்க சரியா. அதாவது ஒரு பொருளை வித்துறீங்க, பொருள் செட் ஆகல அப்படின்ட்டு அவர் என்ன செஞ்சாரு, ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. அந்த மாதிரியான கொடுக்கல்வாங்க. அடுத்து கடன் கொடுத்தோர் திருப்பி அனுப்பிய பொருளின் கிரயம். அது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நீ சொல்லிடலன்னா அது அமௌண்ட் கொடுக்கலாம், அப்புறம் அந்த கொடுத்தவங்களை விட்டுரும். 60,000 கிரயமான பொருட்கள் 1,20,000 காசுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. 60,000 கிரயமான பொருட்கள் 60,000 கிரயமான பொருட்கள் 1,20,000 காசுக்கு விற்கப்பட்டிருக்கு. அப்ப 60,000 இருப்புகள் குறையும், 1,20,000 என்ன செய்யும்னா காசு அதிகரிக்கும். 60,000 என்ன செய்யும், லாபத்தை அதிகரிக்கும். 60,000 லாபத்தை அதிகரிக்கும். அடுத்து அடுத்து பாருங்க,
12 வீத கழிவு பெற்றதன் பின்னர் கடன் கொடுத்தவர்கள் செலுத்தியது எவ்வளவு? 88,000. சரியா? இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த கொடுக்கல் வாங்கல் அப்படியே வைங்க. ஏன்னா இது வந்து நான் கழிவெல்லாம் படிச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா சொல்லித்தரேன். அந்த கொடுக்கல் வாங்கல் பதிவு செய்ய போவாதீங்க. அதே மாதிரி அனுமதி கடன் பெற்றவர்கள் 8, 9 கொடுக்கல் வாங்கல் பதிவு செய்யாதீங்க. அதை வந்து நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா கழிவுகள் படிச்சு கொடுத்த பிறகு உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? அதை ரெண்டையும் விட்டுருங்க. ஜனவரி மாத ஊழியர் சம்பளம் 80,000 எனினும் அதில் 60,000 மாத்திரம் காசு செலுத்தப்பட்டிருக்கு பாருங்க. 80,000 சம்பளம். அப்ப நிறுவனத்தின் செலவு எவ்வளவு? 80,000. அப்ப 80,000 செலவு உரிமையாண்மையை குறைக்கும். ஆனா அது எவ்வளவு காசு செலுத்துறீங்க? 60,000 செலுத்துறீங்க. அப்ப இன்னும் எவ்வளவு செலுத்த வேண்டியதா இருக்கு? செலுத்தினா என்ன செய்யும்? காசு குறையும். இன்னும் எவ்வளவு செலுத்த இருக்கு? 20,000. அப்ப 20,000 பொறுப்பு என்ன செய்யும்? அதிகரிக்கும். சரியா? உரிமையாளர் பற்றிய பொருட்கள் இருக்கு 30,000. அப்ப உரிமையாளர் பொருள் பற்றியிருந்தா எப்படி பதிவீங்க? A7C7. உரிமையாளர் பொருள் பற்றியிருந்தா 30,000 என்ன செய்யும்? இருப்புகள் குறைவடையும். பொருள் தானே, அதனால இருப்பு குறைவடையும். அதே போல உரிமையாண்மை 30,000 குறைவடையும். அடுத்து 20 வீத வட்டி உட்பட கடன் தவணை பணம் செலுத்தியது எவ்வளவு? 60,000. 20,000 வட்டி உட்பட கடன் தவணை பணம் செலுத்தியது 60,000. இதுக்கு சமன்பாடு ஒன்று இருக்கு. நடைமுறை பகுதி அப்படின்ற ஒரு சமன்பாடு இருக்கு. நடைமுறை பகுதி சமன் நடைமுறை பகுதி சமன். சரியா? இந்த நடைமுறை பகுதியை நடைமுறை பகுதியை தான் என்ன செய்யுங்க? எப்பயுமே பொறுப்புல இருந்து கழிப்பீங்க. சமன்பாடு மாற்றி சரி. சமன்பாடு என்ன? தவணை கட்டணம் சமன் வட்டி பிளஸ் நடைமுறை பகுதி. வட்டி பிளஸ் நடைமுறை பகுதி. சரியா? எப்பயுமே நீங்க கழிக்கிறப்ப இந்த நடைமுறை பகுதியை தான் இந்த பொறுப்புல இருந்து என்ன செய்வீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுவீங்க. அதாவது வட்டி செலுத்துறவ எப்பயுமே பொறுப்புல இருந்து நடைமுறை பகுதியை தான் மைனஸ் பண்ணீங்க. அப்ப இங்க தவணை கட்டணம் சொல்லிட்டு இருக்காங்க எவ்வளவு? 60,000. சரியா? வட்டி எவ்வளவு? 20,000. அப்ப தவணை நடைமுறை பகுதி எவ்வளவு வந்திருக்கும்? 40,000 வந்திருக்கும். அப்ப இந்த 40,000 தான் நீங்க என்ன செய்யணும்னா பொறுப்புல இருந்து குறைக்கணும். அப்ப 40,000 பொறுப்பு என்ன செய்யும்? குறைவடையும். தவணை கட்டணம் செலுத்தலாம். அதே மாதிரி வட்டி 20,000 என்ன செய்யும் அப்படின்னா செலவு. அதனால என்ன செய்யும்? பொறுப்பை குறைக்கும். அதாவது உரிமையாண்மை குறைக்கும். அதே மாதிரி தவணை கட்டணம் காசா செலுத்தினா காசு வெளியே போகும். அதனால 60,000 இனி காசு குறைவடையும். இந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த கொடுக்கல் வாங்கலும் என்ன செய்யறோம்னா உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லித்தரேன். அதாவது ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா இந்த கொடுக்கல் வாங்கல்கள் இன்னும் உங்களுக்கு கிளியரா இருக்காது. ஐயா, உங்களுக்கு கழிவும் அதே மாதிரி வெட் இந்த மாதிரியான நிறைய கொடுக்கல் வாங்கல்கள் என்ன செய்யிருக்கு அப்படின்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வெட்டெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுக்கறதுக்கு. சரியா? அப்ப இன்னைக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னா 2 வீடியோ தான் பார்த்தோம். ஆனா 2 கணக்குகள் பார்த்தோம். அந்த 2 கணக்குல என்ன செஞ்சோம்னா கூடுதலாகவே டைம் போயிடுச்சு. என்ன அப்படின்னா நீங்க பெஸ்ட் கணக்கு எப்படி பெஸ்ட் கணக்குனாலும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் போகும். சரியா? இப்படி கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னா 2 கணக்கு ஒரு கணக்கு 15 நிமிஷம். அதனால பிரச்சனை ஒன்றும் இல்லை. டைம் போன பிரச்சனை இல்லை. டைம் போகுது அதனால படிச்சு மற்ற பாடத்தை படிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. பரவாயில்ல. டைம் போனா போயிட்டு போது நம்ம என்ன செய்யணும்? கூட என்ன செய்யணும்? அடுத்து எடுத்துட்டு போவோம். சரியா? அப்ப இன்னைக்கு படிச்சு கொடுத்தது ஏதாச்சும் டவுட் இன்னைக்கு அதுக்கு மேல நான் படிச்சு கொடுக்க போறேன். ஏன்னா இதுக்கு மேல நான் கணக்கு பார்ட் டைம் எம்சிக்கு செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை தான் வந்தேன். பட் எம்சிக்கு தேவை. வேணா எம்சிக்கு 2 கேள்வி பார்ப்போம். இல்லாட்டி என்ன செய்வோம்னா ஓகே அந்த எம்சிக்கு கேள்விகள் நம்ம பார்ப்போம். 2 கேள்விகள் பரவாயில்ல. ஓகே. சரி, எப்படியும் இப்ப இன்னைக்கு பார்த்து எம்சிக்கு என்ன செய்வோம்னா திருப்பியும் அடுத்த கிளாஸ் வழங்க கொடுத்தேன். ஏன்னா 2 கேள்வி தான் பார்க்கணும். 2 கேள்வி அடுத்த கிளாஸ் வழங்க கொடுத்தேன். அதனால தான் அந்த கேள்விகள் என்ன செஞ்சேன் அப்படின்னா இந்த இடத்துல அதாவது ரெக்கார்டிங் ஆயிட்டு தான் இருக்குன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஓகே. அப்ப அடுத்த கிளாஸ் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த கேள்விகள் நான் என்ன செய்வோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? அப்ப அடுத்த கிளாஸ் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த 2 எம்சிக்கு பார்ப்போம். ஓகே. அப்ப இன்னைக்கு படிச்சு கொடுத்தது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்டுங்க. கேட்டு என்ன செய்வோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் முடிப்போம். அடுத்த கிளாஸ் என்ன செய்வோம்னா மிச்ச பாடங்கள் பார்ப்போம். அப்ப அடுத்த கிளாஸ் வரப்ப இன்னும் கொஞ்சம் கணக்கீட்டு சமன்பாடு என்ன செய்யும் அப்படின்னா அந்த கேள்விகள் 2-3 கேள்விகள் செஞ்சுட்டு வாங்க. செஞ்சுட்டு வந்து எனக்கு கொஞ்சம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு அதாவது எனக்கு உதவியா இருக்கிறதோட உங்களுக்கு என்ன செய்யணும்? எனக்கு பிரச்சனையோட நான் என்ன செய்யணும்னா உங்களுக்கு சரியா கொடுத்துட்டு நான் உட்காந்துருக்கலாம். அதனால நீங்க என்ன செய்யணும்னா கொஞ்சம் கேள்விகள் செய்ய வந்துட்டு வரீங்க அப்படின்னா திருத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி எம்சிக்கு கேள்விகள் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க செய்யறது அப்படின்றத. அப்ப இன்னைக்கான கிளாஸ் நான் வெளில முடிக்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க யாருமே இல்லாத மற்றவங்களும் என்ன செய்யணும் ஜாயின் பண்ணல. அதனால இன்னைக்கான கிளாஸ் முடிப்போம். அடுத்த கிளாஸ் என்ன செய்யும் அப்படின்னா மிச்சத்தை கண்டினியூ பண்ணும். சரியா? ஓகே. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேட்டுக்கலாம்.